ஓம் கணேசாய நமக. பணி கலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆனந்த வாழ்வு தரும் ஆகஸ்ட் மாதம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யப்படாது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். முதல் நாள் 1/8/2024 வியாழக்கிழமை. இது குருவருளும் திருவருளும் சேர்ந்து கிடைக்கும் ஒரு முக்கியமான நாளாகும். குருவருள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை, அது குரு பிரதோஷ நாளாகவும் வந்திருக்கிறது. இந்த குரு பிரதோஷம் அப்படிங்கிற சனி பிரதோஷத்தை போல குரு பிரதோஷத்தை அவ்வளவாக யாரும் கண்டுகொள்வதில்லை. இந்த குருவாரம் ஆகிய வியாழக்கிழமை அன்று வருகின்ற பிரதோஷ நாளில் அந்த பிரதோஷ பூஜையின் போது கண்டிப்பாக அங்கே போய் கலந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதோடு உங்களால் முடிந்த பூஜைக்குரிய பூஜை ஜாமான்களை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லது. இதை தவறாமல் இந்த வாரத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் இது தேய்பிறை குருப்பிரதோஷம் ஆகும். இந்த வாரத்தில் இப்படி செய்கிறதுனால கடன்கள் அடைபட முடியாமல் இருக்கக்கூடிய கடன்கள் சீக்கிரம் அடைபடுவதற்குண்டான வருமானங்கள் கிடைக்கும். கடன் என்பதுவே நாம் அந்த சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் வாங்கி செய்யக்கூடிய தொகை. நாளை கொடுத்துருவோம், அல்லைங்கள் அடுத்த வாரம் கொடுத்துருவோம், இல்லை ஒரு மாதத்தில் கொடுத்துருவோம்ங்கிற நம்பிக்கையில் வாங்கி செய்கிறது. அந்த நம்பிக்கை வருமானம் வந்தால் தான் அந்த நம்பிக்கை வெற்றி அடையும். வருமானம் தகராறு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அங்கே கொடுக்க முடியாது. மன்னிச்சுக்கங்க சார், மன்னிச்சுக்கங்க மேடம்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். அது ஒரு தடவை 2 தடவை, அதுக்கப்புறமா அவங்களால ரொம்ப இதே சோழியாக இருந்துச்சுன்னு சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஆக கொடுத்தவர்கள் எதிரியாக போயிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வருமானம் பெற்று அந்த கடனை அடைப்பதற்கு, கடன் அடைப்பது சாமி கும்பிட்டோம்னா கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு கடன்காரன் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கடனை அடைப்பதற்கு உண்டான வழியைத்தான் தேடணும். அதற்குரிய வழியை இறைவா எனக்கு கொடு, வருமானத்தை கொடுன்னு தான் கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் அன்றே உங்களுக்கு அனுசரணையாக சிவபெருமானும் குருவருளும் குரு பகவானும் சேர்ந்து கொடுக்குறாங்க. அன்றைய நட்சத்திரமும் அந்த சிவபெருமானுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரமாக வருகின்றது. அன்றைய தினம் பகலில் சிவபூஜை செய்து வழிபடலாம். செஞ்சீங்கன்னு சொன்னால் நினைத்த காரியம் வலுவடையும், வெற்றியடையும். எடுத்த முயற்சிகள் முழு முயற்சி அந்த முழு வெற்றியை கொண்டு சேர்க்கும். அந்த நாள் மிகவும் முக்கியமான நாள். இதனை தவறவிடாமல் அந்த பூஜையில் கலந்து கொண்டு கடனை அடைப்பதற்கும் நோய் நொடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆரோக்கியம் பெருகுவதற்கும் ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு வாரம் அந்த குருவாரமாகிய குரு பிரதோஷம். அதன் மகிமை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். விரிவாக சொல்கிறது அது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கதைகள்லாம் சொல்லி பேசணும். நம்ம அந்த இதுக்குள்ளே இப்போ வரல. என்ன செய்யலாம், என்ன செய்யப்படாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால் அந்த நாளில் அதை கண்டிப்பாக கலந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அப்படி செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்கள், தீரா கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியம் பெருகும். தீராத நோய்களையும் மெல்ல மெல்ல இறைவன் பார்த்தா என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா, அந்த மாதிரி தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு கெட்டும். அதோடு வழக்கு வம்பு தும்புகளில் உங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய அந்த பங்குகள் உங்களை சேரக்கூடியதாக அந்த சிவனும் குருவும் அருள் புரியக்கூடிய ஒரு காலகட்டம். இதில் ராகுவும் சேர்ந்துக்கிடுறார். திருவாதிரை என்பது ராகுவினுடைய நட்சத்திரம். அப்போ சர்ப்பதோஷம் உள்ளவாளுக்கு கூட இந்த குருப்பிரதோஷத்தில் அந்த கலந்து கொள்வதன் மூலமாக சர்ப்பமும் உங்களுக்கு இடைஞ்சலை விலக்கி கொள்ளும். அவர் நிழலாக இருளாக உங்கள் வாழ்க்கை பாதையை அடைத்து இருளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணம் கூட விலகி விடுகின்றது. ஆகையினாலே வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 1/8/2024 வியாழக்கிழமை அன்று கிடைக்கின்றது. தவறாமல் இதில் கலந்து கொண்டு வாழ்க்கையை மிகவும் சுவையுள்ளதாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கு இறைவன் அருள் புரிவார். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக
2/8/2024 வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளி வந்து ஆடி 3ஆம் வெள்ளி. எப்பயுமே ஒரு இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை அந்த மத்தியில் வரக்கூடியதை தான் ரொம்ப அதிகமாக அந்த பெருமாள் கோயிலெல்லாம் கூட்டம் கூடும். காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பக்கம் இந்த பக்கம் முடியாதவர்கள் மத்தியில் போய் கலந்து கொண்டால் பகவானுடைய முழு அருளையும் பெற முடியுங்கிறதுக்காக அந்த 3ஆம் சனிக்கிழமைன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதே போல் இது ஆடி மாதத்தில் வந்து 5 வெள்ளிக்கிழமைகள், அதில் 3ஆம் வெள்ளி வந்து முக்கியமான வெள்ளி. இந்த வெள்ளிக்கிழமை மாத சிவராத்திரியாகவும் சேர்ந்து வருது. மாலை வேளையில் சந்தியாவந்தனம், அதாவது மாலை வேளையில் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. அந்த சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது அதை வச்சுக்கோங்க. அப்படி அந்த தியானத்தை தொடர்ந்து சிவனுக்கும் சக்திக்கும் பூஜை செய்து கொள்வதனால் பிள்ளைகள் வாழ்க்கை மிக பிரகாசமாக விளங்கும். நம்ம எல்லாருமே பாடுபடுறது எதுக்காக பாடுபடுறோம்? நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நம்மளால் நம்மளுடைய சுகத்தின் மூலமாக பிள்ளைகள் பிறந்துட்டாங்க, அந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் என்று நாம் கொஞ்சி குலாவுகின்றோம். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கைக்காகத்தான் நாம் சம்பாத்தியம் பண்ணுகிறோம். அந்த சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அந்த பயண பாதையில் தான் ஏகப்பட்ட இடையூறுகள், கல் முள் எல்லாம் தடையாக இருக்கின்றது. இந்த தடைகள் விலகுனாத்தான் பிள்ளைகள் மேம்பாடு அடைய முடியும் என்ற காரணத்தினால அந்த சிவனுக்கும் சக்திக்கும் அந்த பூஜையை செய்வதன் மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசம் பெறும். அப்போ இந்த பிரகாசம் பெறும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நன்னா இருக்கும். நன்னா இருந்தால் தானே பிள்ளைகளை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிட முடியும். பிள்ளைகளின் தடைப்பட்ட சுபகாரியங்களெல்லாம் அந்த தடைகள் விலகி, தடைகள் உடைக்கப்பட்டு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உண்டு செய்யும். குடும்பம் வந்து குதூகலமாக விளங்கும். பிள்ளைகள் நன்னா இருந்தாங்கன்னா குடும்பம் குதூகலமாக இருக்கும். அதாவது அடுத்தபடியாக 3/8/2024 சனிக்கிழமை ஆடி 18ஆம் பெருக்கு. இது முக்கியமான நாள். இந்த ஆடி 18ஆம் பெருக்கில் வந்து நிறைய பேர் வந்து கடை ஓப்பன் பண்ணுறது, இந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. 18ஆம் பெருக்கு என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விவசாயத்தை வந்து அதில் ஊன்ற வேண்டும், விவசாய விதைகளை ஊன்ற வேண்டும், விவசாய பணிகளை விவசாய உழவார பணிகளை செய்ய வேண்டும். அது தொடக்கம், அதிலிருந்து தொடங்கி விடுகிறது. அதிலிருந்து கார்காலம் தொடங்குது. ஆக இப்போ எல்லாம் பயிர்களை விதைத்தோம்னு சொன்னோம்னா மழை பெய்கிறதுக்கும் அறுவடை பண்ணக்கூடியது வந்து கார்த்திகை மார்கழி தை மாதத்தில் வருவதற்கும் சரியாக இருக்கும் என்ற காரணத்தினாக, அதே போல் ஆடி 18ஆம் பெருக்கிலிருந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்க ஆரம்பிச்சிடும். விவசாயமும் இதில் செழித்தோங்கும் என்ற காரணத்தினால்தான் ஆடி 18ஆம் பெருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மழை வெள்ளம் வந்து அந்த மேற்கு பகுதிகள் எல்லாம் நல்ல மழை பெஞ்சு வந்து காவேரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக அது விளங்குது. அப்படிப்பட்ட வெள்ளம் அந்த தத்தம் அந்த காலத்தில் வந்து பெண்கள் தத்தம் கணவன்மார்கள் வந்து இந்த தொழில் ரீதியாக எங்கேயாவது போய் மாட்டிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக சுமங்கலி பூஜை, திருமாங்கல்யத்தை மாற்றி போடுறது, கெட்டியாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வது, அந்த தாய் பராசக்திக்கு வந்து அவளுக்கு வேண்டிய ஒரு இதுகளெல்லாம் பூஜைகள்லாம் செஞ்சு மனம் குளிர வைத்து, அந்த வெள்ளம் இதோடு போதும், இதுக்கு மேலே வேண்டாம், அது தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த இயற்கையை உந்தி வணங்கி பூஜை செய்யக்கூடிய ஒரு முறை. ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்கள் பெரும்பாலும் தங்களுக்காக மட்டும் அல்லாது, தங்களுடைய அதில் சுயநலம் என்றால் அதில் ஒரு முக்கியமான பொதுநலை இருக்குது. தன் கணவன், அதாவது தன் பர்த்தா, தன் பிள்ளைகள்லாம் குடும்பம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜை. எப்பயுமே பெரும்பாலும் அவளுடைய சுயநலம் வந்து, பெண்களுக்குரிய சுயநலம் வந்து 25% இருக்கும். 75% குடும்பத்திற்காக இருக்கும். அந்த குடும்பத்திற்காக அப்படிங்கிறது அந்த இடத்துல பொதுநலம்னு தான் சொல்லணும். தனக்குத்தானே ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுகத்தை மட்டும்தான் சுயநலம் என்று கருத வேண்டுமே தவிர, தன் பர்த்தாவுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் மாமனார் மாமியார் தன்னுடைய தாய் தந்தை இல்லம் நன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வேண்டக்கூடியதான் 75% இருக்கும். தன்னை பற்றி 25% ஒரு தாய் வந்து எண்ணுவாள், அந்த சுமங்கலி பெண் வந்து எண்ணுவா. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் வந்து அந்த ஆடி 18ஆம் பெருக்கு. இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் சனிக்கிழமை அது வருது, முக்கியமான நாளாகும். இன்று பெண்கள் பராசக்தியை வழிபடுவதன் மூலம் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெற முடியும். விவசாய பணிகளை தொடங்குவது மிகவும் நல்லதாகும். செல்வ செழிப்பு உண்டாகும்.
வீட்டின் முற்றத்தில் வந்து அரிசிமா கோலம் போடுவது முக்கியம். எல்லாருமே இந்த காலத்தில் அதை மறந்துட்டோம். பூராமே இப்போ கல் மாவு கோலத்தை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் வாங்கி ஒரு அழகுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது தவறு, முற்றிலும் தவறு. இதில் ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, மாக்கோலம்தான் தினசரியும் போடணும். தன்னுடைய கணவன் வெளியூருக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அன்றைய நாள் அந்த கோலத்தை போடக்கூடாது. அந்த சுமங்கலி வந்து போட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எறும்புகள் அந்த அரிசிமா கோலத்தை சாப்பிட்டுக்கிட்டே வரும். அந்த நாள் போடலை அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வேண்டுவாங்களாம், இந்த இல்லத்தரசியினுடைய கணவன் சீக்கிரமாக வீடு வந்து சேர வேண்டும், இவளோடு இணைய வேண்டும் என்று அந்த எறும்புகள் வேண்டிக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சடங்கு தான் அந்த அரிசிமா கோலம்னு சொல்கிறது. இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அன்றைய தினமாவது அந்த சுமங்கலி பெண்கள் வந்து அரிசிமா கோலத்தை போடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக விளங்கும் என்பதற்காக இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த முற்றத்தில் வந்து அரிசிமா கோலம் போடுங்க, கொலை விருத்தி ஆகும். 5 முக வெண்கல விளக்கை ஏற்றி வழிபடுங்கள். 5 முக, அதாவது 4 முகத்தை விட 5 முக வெண்கல விளக்கு வந்து ரொம்ப சிறப்பு. இந்த எவர் சில்வர், இந்த வெள்ளில விளக்கு, இதெல்லாம் ஒரு ஆடம்பரமாக செய்யக்கூடியது. காலங்காலமாக எப்பயுமே அந்த வெண்கல குத்து விளக்கு அதுதான் முக்கியம். அந்த வெண்கல குத்து விளக்கு 5 முகத்தையும் திரி ஏற்றி அந்த பஞ்ச அதாவது 5 விதமான எண்ணெய்களை அதில் கலந்து அதை போட்டு அந்த தாமரை தண்டு திரிகளை போட்டு அந்த குத்து விளக்கு ஏற்றி பூஜையை பண்ணி பாருங்கள். அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய அதே ஆடி 18ஆம் பெருக்கு வரைக்கும் உங்களை வந்து பராசக்தி ரொம்ப நல்லபடியாக வச்சுக்கொடுவா. தீர்க்க சுமங்கலியாகவும், குடும்பம் நல்ல விசேஷமாகவும், செல்வ கடாட்சம் பொருந்தியதாகவும், சுகம் உடையதாகவும் அந்த பராசக்தி உங்களுக்கு அருள் புரிவாள். ஆகையினாலே இந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள். பாவங்கள் விடைபெற்று சென்றுவிடும், புண்ணியங்கள் உங்களை தேடி வந்து சூழ்ந்து கொள்ளும். மாலையிலும் விளக்கேற்றி 10 நிமிஷம் அம்மனை நோக்கி தவம் இருங்கள் என்பதை நான் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அம்மனுடைய நினைவாக அம்மனை நோக்கி தவம் செய்யுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஒரு மன நிம்மதியையும் குடும்ப சுபிட்சியத்தையும் எந்தவித செலவும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களால் முடிந்தால் இனிப்பு பதார்த்தங்களை அல்லது பொறிகளை வச்சு வழிபட்டு அங்கே வரக்கூடிய சின்னஞ்சிறுவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கொடுத்து அதை வழிபாடு செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் சிறப்பானு சொன்னால் சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக விளங்கும். எங்கேயும் போக வேண்டியதில்லை, நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே இதை செய்து கொள்ளலாம். இது ரொம்ப விசேஷமாக விளங்கும். அந்த விளக்கேற்றி அந்த தியானம் செய்யும் பொழுது உங்களுடைய கோரிக்கை, நிறைவேறாத கோரிக்கைகள் பல வருஷங்களாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் சுருக்கமாக 2-3 வருஷமாக இருக்குது, இல்லை 1 வருஷமாக இந்த இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கோரிக்கை அதில் வைங்க, மனசார நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பராசக்தியின் அருளால் அது நிச்சயமாக நிறைவேறும். அடுத்த நாள் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை. இது வந்து ரொம்ப முக்கியமான திருநாளாகும். திருநாள் என்பது நம்முடைய முன்னோர்களுக்காக ஆடி அமாவாசை. அதாவது இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொன்னால் தட்சணாயன காலத்தில் தொடக்கத்தில் வரக்கூடிய அமாவாசை. மேலும் இது வந்து இந்த மாதமே சந்திரனுக்குரிய மாதம். சந்திரன் என்றால் பராசக்திக்கு உரிய மாதம். ஆக உங்களுடைய தாய் வழி சொந்தங்கள், முன்னோர்கள், இவர்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த முன்னோர்களுக்கு அவர்கள் நினைவாக அந்த ஆடி அமாவாசையை கொண்டாடுங்கள். இதில் வந்து ஒரு நம்முடைய சொந்த இன்ப துன்பங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு அந்த தாய் சம்பந்தப்பட்ட வர்க்கத்தில் அவர்களுடைய முன்னோர்கள், அவர்களுடைய அந்த தாயின் தாய் தந்தையர், அந்த முன்னோர்கள், இவர்களுக்காக அந்த முதல்ல அந்த தர்ப்பணம் செய்வது, திதி கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய குலத்தை ரொம்ப கௌரவிக்கும். ஒரு குடும்பத்தில் பெண்ணு தான் ரொம்ப முக்கியம். பெண்ணை வந்து நம்ம பின்னால் தள்ளிடுறோம். பட்சே பெண் இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் வந்து எல்லா விதமான நானா விதமான சுகங்களும் வந்து சேரும். அவள் வந்து மறைமுகமாக, டைரக்டர் என்பது சினிமா படத்தில் நேரடியாக தெரியமாட்டார், பின்புலத்தில் இருந்து எல்லாரையும் இயக்கிக்கிட்டு இருப்பார். அதே போல தான் பெண் என்பவள் வந்து வாழ்க்கையில், நம்மளுடைய ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் அவள் தான் டைரக்டர். அந்த டைரக்டர் அது சம்பந்தப்பட்ட அவங்களுடைய முன்னோர்கள், இந்த தாய் வர்க்கத்தில் உள்ள முன்னோர்களுக்காக, அல்லது பெண்கள், உங்கள் குடும்பத்திலே ஏதாவது பெண்கள் ஒரு முக்கியமாக
இந்த மாதிரி வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அந்த பெண்கள், அந்த சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் இவர்களுக்காக அந்த திதியை கொடுப்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆடி அமாவாசை என்பதனால சமுத்திர நீராடல், ஆற்று நீரில் அதாவது நதிகளில் நீராடுவது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த ஸ்நானாதிகள் அதாவது குளித்து முடித்து விட்டு அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் எல்லாம் அவர்களை போய் சேரும். அதன் மூலமாக உங்களுடைய குலம் தழைக்கக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு நாள் தான் 4/8/2024 சர்வ அமாவாசை திருநாளாகும். மறந்து விடாதீர்கள் முன்னோர்களுக்காக. அதே சமயத்தில் அந்த தாய்க்கு செய்யும்போது, தாய் வர்க்கத்துக்கு செய்யும்போது தோப்புனார் வர்க்கத்துக்கும் சேர்ந்தே தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்து கொள்ளுங்கள், அது முக்கியமான நாளாகும், மறந்து விடாதீர்கள். அடுத்து 5/8/2024 திங்கட்கிழமை கருநாள் ஆகையினால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாமூல் பணிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். 6/8/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் வந்து மஞ்சள் கிழங்கு, இஞ்சி மற்றும் கிழங்கு வகைகள் இவைகள்லாம் பயிரிடுவதற்கு ரொம்ப நல்ல நாளாகும். அப்படி அன்றைய தினத்தில் பயிரிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது விவசாயிகளுக்கு அன்றைய தினத்தில் பயிர் செய்யக்கூடியது வந்து மகசூல் நல்லபடியாக கிடைக்கும், லாபங்கள் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. அதே போல் ஆயுதம் சம்பந்தப்பட்ட அந்த தொடர்புடைய அது ஆயுதங்கள் ரிலேட்டிவ்ஸாக உள்ளக்கூடிய பொருள்களெல்லாம் வாங்குவதற்கு அது நல்ல நாளாக அமைகின்றது. அப்படி வாங்கினேன்னு சொன்னால் முழுமையான லாபத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இது திருநாள் வந்து 3ஆம் பிறை சந்திர தரிசனம். இந்த நாள் வந்து அதாவது 6/8/2024 வந்து 3ஆம் பிறை சந்திரனுடைய 3ஆம் பிறை தரிசனம். இதுவும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை வழங்கும், சகல நிம்மதியையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு திருநாளாக அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக 7/8/2024 இந்த புதன்கிழமை இதுவும் வந்து முக்கியமான ஒரு திருநாள். எப்படின்னு சொன்னால், ரங்கமன்னார் அதாவது கண்ணனையே நினைத்து உருகி கண்ணனைத்தான் திருமணம் செய்வேன் என்று ஒரு விடாப்பிடியாக இருந்து அந்த எண்ணத்தில் வந்து ஜெயித்தவள் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் என்பவள். அந்த ஆண்டாள் வந்து மிக முக்கியமாக இந்த ஆண்டாள் சூடிய மலர் மாலையே வெங்கடேச பெருமாள் சூடுகிறார் என்றால் அப்போ அதுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருநாள் வந்து அந்த ஆண்டாள் பிறந்த அவதார தினமாகும் இந்த 7/8/2024 புதன்கிழமை. அன்றைய தினம் விருதுநகர் மாவட்டம், தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த நகரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் கோவிலில் வந்து தேரோட்டம் என்பது நடைபெறும். மிகச்சிறப்பாக நடக்கும். அதில் எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு ஆண்டாள் ரங்கமன்னாருடைய அருளாசி பெற்று வாழ்க்கையிலே சிறப்படையுமாறு இதில் வேண்டிக்கொள்கிறேன். அது முடிந்த மட்டும் எல்லோரும் வந்து பாருங்கள். முடியாதவர்கள் அந்தந்த உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய ரங்கமன்னார், ஆண்டாள், நாச்சியார் சம்பந்தப்பட்ட திருக்கோயில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி கொள்ளுங்கள், நல்லது. அடுத்தபடியாக 8/8/2024 இப்போ 8/8/2024 என்பதுவே ஒரு நியூமராலஜி பிரகாரம் வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு குறிப்பாக அதிக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக இந்த 8/8/2024 கூட்டி பாருங்க. இந்த தேதி 8, மாதம் 8, வருஷம் 8, 2024 ஆக 4262 ஆக மொத்தத்தில் 8/8/2024 என்பது இந்த நியூமராலஜி பிரகாரம் அன்றைய நாள் வந்து மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகும். அந்த நாளில் அந்த கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்டது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. அந்த பிரிந்தவர்கள் அன்றைய தினம் சேருவது வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும். என்றால் 8 என்பது சனீஸ்வரனுக்குரியது. மொத்தத்தில் கூட்டினீங்கன்னா M1 24 கூட்டினா 6 வரும். சுக்கிரனும் சனியும் அப்படிங்கிற கணக்கில் வருது. ஆகையினால பிரிந்த, அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சண்டை சச்சரவு போட்டு அந்த இப்போ தான் இடையில சேர்ந்துருக்கிறாங்க, சண்டை முடிஞ்சு சேர்ந்துருக்கிறாங்கன்னா இந்த 8/8/24 தேதி அன்றைய தினம் சேருவது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருநாள் அது. கிழமை வந்து வியாழக்கிழமை. ராகு கேது தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்கள் வந்து குறிப்பாக பெண்கள் இந்த நாக சதுர்த்தி விரதம், அன்றைய தினம் வந்து நாக சதுர்த்தியாக வருகின்றது. அன்றைய விரதம், நாக சதுர்த்தி விரதம் கடைப்பிடிப்பது ஒரு ரொம்ப முக்கியமாக கருதப்படுகின்றது.
அப்போ அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் தடைகள் விலகி குடும்பம் ரொம்ப நல்லபடியாக அமையும் அப்படின்னு இருக்குது. அந்த திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு வந்து இந்த விரதம் இருந்தால் கண்டிப்பாக சர்ப்பதோஷத்தினால் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்ல வரன்கள் அமையப்பெற்று வாழ்க்கை மிக பிரகாசமாக கிடைக்கப் பெறுவீர்கள். மேலும் சர்ப்பதோஷத்தினால் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்றைய தினம் அந்த நாக சதுர்த்தி விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக எப்பேற்பட்ட சண்டையாக இருந்தால் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, நாளைக்கு போய் கையெழுத்து போட்டு அதோடு முடியுது என்று இருந்த போதிலும் கூட இந்த விரதத்தை மேற்கொண்டீர்களே ஆனால் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். இந்த நாக சதுர்த்தி அந்த விரதத்தின் மூலமாக குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகளெல்லாம் விலகிவிடும், ஓய்ந்துவிடும். அதே போல் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய கட்டம். சில குடும்பங்களில் மாமனார் மாமியார் சண்டை சச்சரவுகள், അല്ലെങ്കിൽ தங்களுடைய அதாவது அந்த பெண்ணுடைய தாய் தகப்பனே கூட சில குடும்பங்கள் வந்து மகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிறதாக நிறையா ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகையினால் இப்படிப்பட்ட மற்றவர்கள் அதாவது கெட்டி வச்சுருந்தாங்க, இந்த பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்கிறோம் போகிறோம்னு நினச்சி கிடைத்த வாழ்க்கை வந்து தட்டி பறிக்கக்கூடியதாக சில பெண்கள் இருக்கிறாங்க. அதிலெல்லாம் அப்படி தட்டி பறிப்பது நல்லதல்ல, அது முதலே பார்த்து செஞ்சுருக்கணும். ஆகையினால் கிடைத்த வாழ்க்கையை மேம்பாடு அடைய செய்யக்கூடியதைத்தான் பார்க்கணுமே தவிர இந்த விரதம் இருப்பதன் மூலமாக வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக விளங்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஆகையினால் அதை பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்தபடியாக 9/8/2024 இது வந்து 4வது வெள்ளிக்கிழமை ஆகும். ஆடி மாதம் வரக்கூடிய 4வது வெள்ளி கருட பஞ்சமி நாளாகும் இது. அடுத்தபடியாக 13/8/2024 10, 11, 12 அது பொதுவான நாட்கள். 13/8/2024 செவ்வாய்க்கிழமை வந்து இந்த இதில் வந்து நீர்நிலைகளை சுத்தம் செய்ய உகந்த நாளாகும். நீர்நிலைகள் அதே போல் தோட்டம் துறவுகள் கிணறு போன்ற இவைகளெல்லாம் சுத்தப்படுத்துறது நல்ல நாளாகும். புதுசாக கிணறு வெட்டணும்னு சொன்னால் அந்த நாளை தேர்ந்தெடுக்கலாம். மேலும் இப்போ நம்ம எல்லாமே நாகரிக வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் வந்து எங்கேயோ இருக்கிறாங்க, பட்சே அவங்க செய்யக்கூடிய வேலைகளால் தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாமும் முக்கியமாக ஒரு இது வந்து நம்ம மேல்நிலை தொட்டி வச்சுருப்போம், இல்லை கீழ்நிலை தொட்டி வச்சுருப்போம். எல்லா வீடுகளையும் கண்டிப்பாக இருக்கும். அடுக்குமாடி வீடுகளாக இருந்தாலும் கூட மேல்நிலை தொட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆகையினால அந்த தொட்டிகளை வந்து சுத்தம் செய்வதற்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாகும். 13/8/2024 செவ்வாய்க்கிழமை என்று அதை சுத்தம் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஆரோக்கியம் பெறுவதாக அது அமைகின்றது. 14/8/2024 புதன்கிழமை புதிய பதவி ஏற்பது. ஒருத்தருக்கு வந்து ஒரு வேலை கிடச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஜார்ஜ் புதுசாக அன்றைக்கு இந்த 14/8/2024 புதன்கிழமை என்று ஜார்ஜ் எடுத்துக்கொள்வது நல்லது. புதுசாக ஒரு வாகனம் வாங்கி பழகியாச்சு, புதுசாக ஒரு வாகனம் வாங்க போகிறோம், இல்லை பழைய வண்டியை புதுசாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அன்றைய தினம் வாகனம் ஏறுவது வந்து நல்ல நாளாக அது அமைந்திருக்கின்றது. 15 பொதுவான நாள். 16/8/2024 ஆடி மாதாந்திர வெள்ளிக்கிழமை என்பது இது வந்து ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு மிக மிக முக்கியமான நாளாகும். இதில் பத்தாக்குறைக்கு இதில் முக்கியமான இன்னொன்று வரலட்சுமி நோன்பு பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கின்றது. ஆகையினால் சுமங்கலி பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. ஆகையினால் அந்த சுமங்கலி பாக்கியத்தை பெருக்குவதற்காக வரலட்சுமி நோன்பு இருப்பது இந்த நாள் வந்து ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. ஆடி மாதம் மாதாந்திர வெள்ளிக்கிழமை இது 16/8/2024 அன்றைய தினம் வருகின்றது. வரலட்சுமி நோன்பு இருப்பது ரொம்ப விசேஷம். இது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து அந்த அம்மன் வந்து வரலட்சுமி அம்மன் வந்து உங்களுக்கு வழங்குவார்கள். அப்படிங்கிறதுக்காகத்தான் பெண்களுக்காக பிரத்யேகமாக பூஜை செய்து வழிபடக்கூடிய ஒரு திருநாளாக அமைந்திருக்கின்றது. அடுத்து ஆவணி மாதம் முதல் நாள் பிறக்கின்றது. எப்போ 17/8/2024 இன்றைய தினமும் சனி பிரதோஷமாக வருகின்றது. இது சனி பிரதோஷம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனீஸ்வரன் சிவபெருமான் எல்லாமே அவங்க மற்ற கிரகங்களை விட சனிக்குத்தான் ஈஸ்வர பட்டம் சனி பரமேஸ்வரன் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த சனிக்கிழமை புனிதமான நாளாகும். அந்த நாள் ஆவணி மாதம் முதல் நாளன்றே சனி பிரதோஷமாக வருகின்றது. அதை கண்டிப்பாக சிவாலயங்களுக்கு போய் அந்த பிரதோஷத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கோரிக்கை நல்லபடியாக நிறைவேறும். 18/8/2024 இது வந்து கருநாளாகும். மாமூல் பணிகளை மட்டும் செய்யுங்க, மற்ற புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். 19/8/2024 ஆவணி மாதம் 3ஆம் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அதே போல் இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகின்றது. இன்றைய தினம் வந்து ஸ்ரீ ஹயக்ரீவர் ஜெயந்தியும் ஆகும்.
பௌர்ணமி வருது. அதே போல் ரிக் யஜூர் அந்த வேதிகளுக்கு இது முக்கியமான நாளாகும். ரிக் வேதிகளுக்கும் யஜூர் வேதிகளுக்கும் உபாகர்ம நாளாகும். அதாவது ஆவணி அவிட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாகும். இது முகூர்த்த நாளாகவும் விளங்குகின்றது. பெண்கள் பௌர்ணமி விரதம் இருப்பது நினைத்த காரியத்தை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு சேர்த்து விடும். இந்த ஹயக்ரீவர் ஜெயந்தியும் அப்படி சேர்ந்து வர்றதுனாலையும் பூரண விரதம் இருந்து, அதாவது பௌர்ணமி நோன்பு அப்படி இருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப வலிமையையும் சக்தியையும் கொடுக்கும். என்ன நினைக்கின்றீர்களோ அந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு இந்த நாள் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. 19/8/2024 ஆவணி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை, நினைவில் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக 20/8/2024 ஸ்ரீ காயத்ரி ஜபம் செய்வது நல்லது. அந்த நாள் அதற்குரிய நாளாகும். புதிதாக காயத்ரி தேவியை ஜபிக்க விரும்புவர்கள் அந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். 21/8/2024 புதன்கிழமை, இன்று முகூர்த்த நாளாகும். குழந்தைகளுக்கு முதல்ல அன்னம் ஊற்றுவதற்கு என்னைக்கு ஊட்ட அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். புதிதாக உபநயனம் செய்ய உகந்த நாளாகும். குழந்தைக்கு நாமகரணம், அதாவது பெயர் சூட்டுவதற்கும் இந்த நாள் முக்கியமான நாளாக கருதப்படுகின்றது. நிலபுலன் வாங்க, புதிதாக வீடு வாங்கணும், அப்படி அட்வான்ஸ் போடணும் அப்படிங்கிறவங்க இந்த நாளை தேர்ந்தெடுத்து செஞ்சு பத்திரம் முடிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக அந்த இடம் அமையும். உங்களுக்கு அது யோகத்தையும் கொண்டு சேர்க்கும். இதில் முக்கியமாக அந்த நாளில் குளிகன் டைம், குளிகன் அந்த ராகு கேது, ராகு காலம் யமகண்டம்னு பார்க்குறது போல் குளிகன் காலம்னு சொல்லி ஒன்று வரும். அது அந்த புதன்கிழமை பகல் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த குளிகன் காலம் என்பது ஒரு நல்ல செயலை செஞ்சீங்கன்னு சொன்னால் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது வரும். அந்த திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதை கொடுக்கக்கூடியதான் அந்த குளிகன். அதனால தான் அது நல்ல நேரம்னு வச்சாங்க. அதுக்காக திருக்கூட்டுறது அந்த 10:30-12 பண்ணக்கூடாது. புதிதாக திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த முகூர்த்தத்தில் பண்ணக்கூடாது, குளிகன் நேரத்தில் செய்யக்கூடாது. ஏன்னா திரும்ப மறுபடியும் தாலி கட்டுறாப்புல ஆயிடும். தாலி கட்டுறாப்புலன்னா இந்த பெண்ணு டைவர்ஸ் ஆகி அடுத்த பெண்ணு இப்படிமா போயிடும். அதனால் அந்த மாதிரி சுப காரியங்களை குளிகன் நேரத்தில் தவிர்த்து விடுவது நல்லது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, வீடு, நிலபுலன்கள், சொத்து சுகங்களை வாங்கலாம். ஏன்னா இது மேலும் மேலும் எவ்வளோ நாள் வாங்கி போடலாம். வாங்கிக்கிட்டே இருக்கிறது யோகம் தானே. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதாவது பணத்தை சேமிக்கணும்னாலும் அந்த கட்டத்தில் குளிகன் டயத்தில் பணத்தை எடுத்து சேமிக்க வச்ச தொடங்கினேன்னு சொன்னால் சேமிப்புகள் நிறைய கூடிண்டே வரும். இப்படிப்பட்ட ஒரு யோகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 22/8/2024 வியாழக்கிழமை, இது மகா சங்கடகர சதுர்த்தி ஆகும். இது முக்கியமான நாள். இது வாஸ்து நாளாகவும் கருதப்படுகின்றது. பிற்பகல் 3:24 முதல் 3:54 அந்த வாஸ்து செய்து கொள்வதற்கு சிறந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலய கோபுர வேலைகளெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நாள் முக்கியமான நாளாகும். அனைத்து சுபகாரியங்களும் செய்யக்கூடிய நாளாகும் இந்த சுப நாளாகும். 23/8/2024 வெள்ளிக்கிழமை முகூர்த்த நாளாகும். அடுத்தபடியாக 24/8/2024 சனிக்கிழமை, மாடி வீட்டில் தோட்டம் போட்டு விதை விதைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை நல்ல நாளாகும். அல்லது பொதுவாகவே விவசாயத்தில் வேறு மற்றபடி எல்லா விதைகளும் விதைக்க செய்கிறதுக்கு, நாற்று நடுவதற்கு இதெல்லாம் இந்த நாள் மிக முக்கியமான நாள். அது அப்படி பண்ணின்னு சொன்னால் நிறைய மகசூல் கிடைக்கும். இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறது எங்கேயோ பண்ணணும், நம்ம மாடியிலே மொட்டை மாடியிலே ஒரு தோட்டம் அமைச்சு ஒரு பயிரிடணும் அப்படின்னா அந்த நாளை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. நிறைய உங்களுக்கு எதிர்பார்த்த காய்கனிகள்லாம் நிறைய கிடைக்கும். பசுத்தொழுவம் கட்டுவதற்கு உகந்த நாள், கோசாலை அமைக்கலாம். அப்படிப்பட்ட நாளாக இந்த 24/8/2024 விளங்குகின்றது. அடுத்தபடியாக 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை கருநாள், மாமூல் பணிகள் மட்டும். 26/8/2024 திங்கட்கிழமை கார்த்திகை விரத நாளாகும். வைகானச ஜெயந்தி ஸ்ரீ ஜெயந்தி ஆகும். கோகுலாஷ்டமி திருநாளாகும். இது கண்ணன் பிறந்த நாளாக கருதப்படுகின்ற கோகுலாஷ்டமி. 27/8/2024 செவ்வாய்க்கிழமை பாஞ்சராத்திர ஸ்ரீ ஜெயந்தி திருநாளாகும். அம்பாளை தரிசனம் செய்வது ரொம்ப உங்களுக்கு யோகத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 28/8/2024 புதன்கிழமை முகூர்த்த நாளாகும். மேலும் இந்த நாளில் காது குத்துறது, ருதுசாந்தி பண்ணுறது, சீமந்தம் நடத்த இந்த நாள் உகந்த நாளாகும். இன்று முதல் 2 நாளில் நல்ல மழை பெய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 29/8/2024 புதன்கிழமை சிவ பூஜை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது. சிவ தீட்சை பெறுவதற்கு இது முக்கியமான நாளாகும்.
சிவ நாமத்தை உச்சரிப்ப முதல்ல தொடங்குகிறோம், அந்த சிவநாமத்தை சொல்லணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை முக்கிய நாளாக கருதி எடுத்துக்கொள்ளலாம். நெருப்பு, அதாவது சூளைக்கு நெருப்பிடுறதுக்கு இந்த நாள் அந்த முக்கியமான நாள். அது லாபத்தை நிறைய கொண்டு சேர்க்கும். 30/8/2024 மாமூல் பணிகளை மட்டும் செய்யவும். 31/8/2024 சனிக்கிழமை, இதுவும் சனிப்பிரதோஷமாக வருகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 சனிப்பிரதோஷம் தவற விட்டு விடாதீர்கள். இன்று கரும்பு நடுவதற்கு அந்த நட்டின்னு சொன்னால் நல்ல லாபம், மகசூல் கிடைக்கும். புதிதாக பதவி ஏற்பதற்கு இது நல்ல நாளாக கருதப்படுகின்றது. ஆக ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு எப்பயுமே இந்த வருடம் 2024 ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வாழ்க்கை வளமுடையதாக ஆக்கிக் கொள்வதற்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.